தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் நிறைவேறாத அடிப்படை வசதிகளை தற்போதைய தாவேக அரசு மேம்படுத்தி வருவதாக மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏ எஸ்.ஆர். தங்கப்பாண்டி தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு தொகுதி பொன்மேனி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் வெற்றிக்காக பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு 700க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ எஸ்.ஆர். தங்கப்பாண்டி வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் முதல்வர் விஜய் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வருவதாக கூறி அவர்களை கடுமையாக விமர்சித்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் நிறைவேறாத அடிப்படை வசதிகளை தற்போதைய அரசு மேம்படுத்தி வருவதாகவும், ரேஷன் கார்டு வழங்குதல் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்த அவர், பொன்மேனி பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தமிழகத்தில் மூளை முடுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் எதுனாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்க தீர்த்து கொடுப்போம். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம், அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம், இப்படி மாறி மாறி அவங்க ஆண்டிருக்காங்க. 50 ஆண்டு காலமா அரசியல் மதுரையில சரியான அடிப்படை வசதி கூட சரியான அடிப்படை செய்யவே இல்லை. ஏன் சொல்றோம்னா, கொள்ளை அடிக்கிறத குறிக்கோளா இருக்காங்க அவங்க. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தளபதி மேல ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா, திருச்செந்தூர் எம்எல்ஏ இருக்காரு, முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். எப்ப பாருங்க இந்த ஆட்சி நிலைக்காது, இந்த ஆட்சி இருக்காது, 6 மாசம் கூட இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எங்க கட்சியில சேர்ந்துருவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் வயிற்றுச்சல். அவருக்கு என்ன, அவருக்கு ஏன் அப்படி பேசுறாருன்னே தெரியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தமிழக வெற்றி கழகம் நேர்மையான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நேர்மையான ஆட்சி கொடுக்க போகும்போது நிரந்தர தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி தான்